நானும் எத்தனையோ அரசியல்வாதிங்க ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிருக்கேன், மல்டி பில்லியனியர் இண்டஸ்ட்ரியல் ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிருக்கேன். அந்த மாதிரி நான் ஆஃபீஸ் நான் பார்த்ததே கிடையாது. அந்த ஆஃபீஸில் போனவங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி இருக்கும் சரவணன் சார் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கூட நான் கம்பெனியில் 11 படம் பண்ணியிருக்கேன். 9 படம் எஸ்பி முத்துராமனோடவே பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு படத்துலையும் கதை நம்ம கேட்கவே வேண்டாம், எல்லாமே அவரே ஃபுல்லாக ரெடி பண்ணி எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த மாதிரி படம் பண்ணணும், எந்த மாதிரி கதை பண்ணணும், அவங்க ஃபேன்ஸ் என்ன விரும்புகிறாங்க, அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் ப்ளேயும் பண்ண வச்சுட்டு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எந்தெந்த கேரக்டருக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணி மியூசிக்லேருந்து எடிட்டிங்லேருந்து எல்லாத்துலேயும் அவர் கை இருக்கும். ஆனால் அது யாருக்கும் தெரியாது. எப்படி இந்த கண்ணன் மகாபாரத குருஷேத்திர யுத்தத்தில் எந்த ஆயுதமும் வேண்டாமல் ரதத்திலே உட்காந்துட்டு எப்படி ஜெயிச்சாரோ அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு எல்லா படத்தையும் ஜெயிக்க வைப்பார், எல்லா படத்தையும் வெற்றி படமாக்குறாரு. எத்தனையோ ஒரு இன்சிடென்சஸ் இருக்கு அவரை பற்றி சொல்கிறதுக்கு. ஒன்று மட்டும் நான் இது இப்போ சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அதாவது எஜமான படம் உதயகுமார் டைரக்டர், அவருக்கு அந்த கதை சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அது நல்லவருக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப நல்லா போன படம் அது. அப்போ சரவணன் சார் சொல்லிட்டு இருந்தாங்க, இதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட் படம் எடுக்கணும் அவர் பிரதர், நல்ல கதை பிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அவர்கிட்டே சொன்னேன், சார் இந்த மாதிரி உதயகுமார் நல்ல கதை வச்சுருக்காங்க, நல்ல டைரக்டர், அவர் படம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அவர் கதை கொடுக்குறாரா? இல்லை சார், அவர் தான் டைரக்டர், கதை எப்படி பிரதர், நம்ம எஸ்பி முத்துராமன் இத்தனை படம் பண்ணியிருக்காங்க, அவரை விட்டு நம்ம பண்ண முடியாது, அது நம்ம அவர் ஆக்டிவாக இருக்கும்போது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒன் டே முத்துராமன் சார் கூப்பிடுறாரு, என் ஷூட்டிங்கில் கேள்விப்பட்டேன், நான் இவேஎம்ல இருக்கேன், சரவணன் சார் கூட இருக்கேன், இங்கே வரையான்னு சொல்லிட்டு. சரி, அங்கே போகும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் அந்த படம் பண்ணுங்க அப்படின்னு. சரவணன் சாருக்கு மனசே இல்லை. சார் முத்துராமன் சார் நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்காக நான் பண்ணுறதுதான் எனக்கு மனசு இல்லை, பட் எனக்காக நீங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ரூம் போட்டு கொடுக்குறேன், டெய்லி அந்த ரூமில் நீங்கள் வரணும், அங்கே நீங்கள் இருக்கணும், கண் முந்தால் நீங்கள் இருக்கணும், அப்போ தான் எனக்கு நிம்மதின்னு சொல்லி அப்போலேருந்து எஸ்பி முத்துராமன் சார் இப்போ வரைக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ரூம் இருக்கும். அது அவருடைய நட்புக்கு ஒரு இலக்கணம்.